வாசிப்போம். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 4, 5, 6. Hebrews 6, 4, 5, 6. ஏனெனில் ஒருதரம் பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல்வார்த்தையையும் இனி வரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்பதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். ஒரு எச்சரிப்பான செய்திய சாப்பிட்டா சொல்றேன்ன, நம்ம எப்பவுமே சாப்பிட்டுதான். எச்சரிப்பான செய்தியா இருந்தாலும் நான் சாப்பிட்டாதான் சொல்லிடுவேன். ஆனா கொஞ்சம் சீரியஸா நீங்க யோசிக்கணும். டைம் இல்லாதனால சிங்கிள் டச் ஒரு வார்த்தையை ஒரு முறை தான். If you have paper pen, take and write what I am telling, eliciting important points. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த பிரசங்கம் பண்றப்ப பேனா பென்சில் எடுத்து நோட்ல எழுதுறாங்களா, அவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் அப்படிதான் இருக்கிறேன் இன்னைக்கு வரைக்கும், என் சிறு பருவம் முதல் இன்று வரை. இந்த வசனம் நமக்கு ஒருவேளை கடினமாய் தெரியலாம், ஆனா சுலபமாக்கி தருகிறேன். ஊழியர்கள் கடினமானதை சுலபமாக்கி தருவார்கள். இயேசு ஏற்கனவே ஒரு தடவை சிலுவையில் அறையப்பட்டார். 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார், பரலோகம் போயிட்டார், திரும்ப வரப்போகிறார். அது வரைக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு உபதேசம் தேவை. நற்செய்தி புறஜாதி மக்களுக்கு தேவை, அவர்களுக்கு அற்புதங்களும் தேவை. சர்ச்சு விசுவாசிகளுக்கு உபதேசம் தேவை. இது ஒரு வகையான பக்திக்குரிய உபதேசம். கேளுங்கள். அவர் என்ன எச்சரிக்கிறார்? நீ மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டாய், இயேசுவின் பிள்ளையாக மாறிவிட்டாய், பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளே வசிக்கிறார். அப்படிப்பட்ட நீங்கள், ஏன்னா நிருபங்கள் அனைத்துமே சபைகளுக்கு எழுதப்பட்டது. சுவிசேஷம் புறஜாதி மக்களுக்கு எழுதப்பட்டது, நிருபங்கள் சபைகளுக்கு. பைபிள்லயே அதிகமா நிருபங்கள் இருக்கிறது பார்த்தீர்களா? நிருபங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல இருந்து கடைசி வரைக்கும் நிருபங்கள், வெளிப்படுத்தல் வரைக்கும் நிருபங்கள் தான். இயேசுநாதரே நிருபம் எழுதியிருக்கிறார் வெளிப்படுத்தல ஒவ்வொரு சபைக்கும். சொல்ல சொல்ல யோவானை எழுத சொன்னார். அப்படி பாக்குறப்போ கொஞ்சம் கடுமையா இறங்குறாரு. என்ன இறங்குறாரு? நீ மீண்டும் இயேசுவை சிலுவையில் அறையாத. அவர் சரீரமோ அவர் வியாகுலப்பட்டு மரித்தது போதாதா? உன் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீ இயேசுவை சிலுவையில் அறையாதே மகனே மகளே அப்படி சொல்ற. அது எப்படி இயேசுவை மீண்டும் சிலுவையில் அறைய முடியுமா? நம் சுபாவங்களால் இயேசுவை நாம் சிலுவையில் அறைய முடியும். நல்ல சுபாவங்களால் இயேசுவை சிரிக்க வைக்க முடியும். உங்களை பார்க்கிற இயேசு சிரிப்பாரா துக்கப்படுவாரா? வீட்டிலே பார்க்கிறோம். 5 பிள்ளைகள் ஒரு பெற்றோருக்கு இருப்பார்களே, ஆனால் ஒரு சில பிள்ளைகள் அப்பா அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்? அவங்க ரொம்ப நல்லவங்க. சில பிள்ளைகள் பிடிக்காது. ஏன்னா அடங்க மாட்டாங்க, குடும்ப ஜபத்தில் கலந்துக்க மாட்டாங்க, செல்போனு நோட்டிக்குன்னு கெடுப்பாங்க, சர்ச்சுக்கு வாடான்னு கூப்பிட்டா வரமாட்டான், ஜபம் பண்றான்னா ஏன் நீ பண்ணான், பைபிள் வாசிக்கிறா ஏன் நீ வாசி, வரல வாடா ஏன் நீ போ, அவ்வளவுதான் வாழ்க்கை. அதுதான் சிலுவையில் அறைகிற அனுபவம். யோவான் 19:16 அங்கே அவரை சிலுவையில் அறைந்தார்கள். அங்கே கல்வாரி மலையில இயேசுவை சிலுவையில் அறைந்தார்கள். நல்லா கவனிங்க. நான் பேசணும் நைட்டு 10 மணி வரைக்கும் பேசுவேன் நினைக்காதீங்க. நாளைக்கு காலையில 10 மணி வரைக்கும் கூட பேசுவேன். வந்துட்டீங்க. 48 வருஷமா ஊழியம் செய்யற பிரசங்கம் பண்றேன். எவ்வளவு செய்தி இருக்கு வாயில. ஆனா நான் சட்டத்துக்கு கீழ்ப்படியணும் இல்லையா? பின்னாடி பிதாவானவர் மாதிரி உக்காந்துக்கிறேன். நான் குமாரன் வச்சுக்கோங்க, அவரு தானே பேச விட்டு வந்து உக்காந்துக்கிறேன். அது போல பிதாவானவர் இயேசுவை அனுப்பினார். பிதா சொன்னபடி எல்லாம் முடிச்சுட்டு அவர் போய் சேர்ந்தார். அது போல எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில் நான் முடிச்சிடும். பயப்படாதீங்க. சட்டத்திற்கு கீழ்ப்படியணும். இப்ப நான் கீழ்ப்படுகிறேன். வேகமா கேளுங்க. சிலுவையில் இயேசுவை அறைகிற நம்முடைய சுபாவங்கள் என்ன? மார்க் 15:9
வேகமா படிக்கலாம். மார்க் 15:9. பொறாமையினாலே பொறாமையினாலே பிரதான ஆசாரியர்கள் அவரை ஒப்புக் கொடுத்தார்கள் என்று பிலாத்து அறிந்து இயேசுவை சிலுவை மரணத்திற்கு ஒப்பு கொடுத்தார்கள். பிரதான ஆசாரியர்கள் இயேசுவை சிலுவை மரணத்திற்கு ஒப்பு கொடுத்தார்கள். காரணம் அவர்களுக்குள்ள இருந்த பொறாமை, ஜெலசிஸ். தெரிஞ்சுக்கலாம் மனிதனுடைய சுபாவம். சிலுவையில் அறையும் ஒவ்வொரு இடத்துலயும் இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ண போனார்னா இந்த வேத பாரகர் பிரதான ஆசாரியர் முன்னாடி வந்து உக்காந்துருவாங்க. எதுக்கு தெரியுமா? இயேசு கிறிஸ்து பண்ற பிரசங்கத்தை சந்தோஷமா கேட்கறதுக்கு இல்ல, குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்கு. யோசித்து பாருங்க. டீச்சர்ஸ் ஆஃப் த லா, வெரி குட் ஜீசஸ், நீங்க நல்லா இன்னைக்கு ஊழியம் செய்தீங்க, நல்லா பிரசங்கம் பண்ணீங்க, நிறைய பேரை சுகமாக்கிட்டீங்க. நாளைக்கு ஒரு கன்வென்ஷன் நாங்க ஒழுங்கு பண்றோம், அங்கே வந்து நீங்க ஒரு ஊழியம் செய்யுங்கன்னு சிறப்பான காணிக்கை கொடுத்து நாளைக்கு அங்க வர சொல்றதுக்கு பதிலா ஒவ்வொரு இடத்துலயும் அவர் பிரசங்கத்துல குற்றம் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சார். இது கொஞ்சம் கொஞ்சமா பெருசாகி பொறாமையாக மாறிவிட்டு. நல்லா கவனிங்க. ஒருத்தரை பற்றி குற்றமா தவறா பேசுறீங்கன்னா அது நாளடைவில் என்ன ஆகும்? பொறாமையா மாறிடும். பொறாமையோ அதற்கு முன்னாடி நிற்கத்தக்கவன் யார்? பொறாமை எலும்புருக்கி எலும்ப உரிக்கிடும். சொந்த வாழ்க்கையிலும் சரி, சமுதாயத்திலும் சரி, குடும்பத்திலும் சரி, பொறாமை இருக்கவே கூடாது. பொறாமைனாலே அது யாரு? சாதாரண மக்களா இருந்தா பரவாயில்ல, புறஜாதி பிரதான ஆசாரியர்கள் இயேசுநாதரை உற்சாகப்படுத்த வேண்டியவர்கள். யோசித்து பாத்தீங்களா எவ்வளவு கேவலமா நடந்துக்கிறாங்க? அப்ப அவங்க கர்த்தருடைய பிள்ளைகள் கிட்ட பொறாமை இருக்கவே கூடாது. உங்களை யார் என்ன வேணா சொல்லட்டும், சபிக்கிட்டோம், அவங்க எப்படின்னா பொறாமப்பட்டு போட்டோம். நீங்க என்ன சொல்லணும்? நல்லா இரியாப்பா சொல்லுங்க எல்லாரும். நல்லா இரியாம்மா சொல்லுங்க எல்லாரும். அப்படி சொல்லிட்டு சிரிச்சிட்டு சந்தோஷமா வரணும். வருவீங்களா? ஒரு விசுவாசி ஃப்ரிட்ஜ் வாங்கி இருக்குது, ஆசையா கூப்பிடுது உங்களை எல்லாரும் பாக்குறதுக்கு. யாருக்குமே ஒரு ஆசை இருக்குல்ல. ஒருத்தன் செல்போன் வாங்கினா 25,000 ரூபாய்க்கு அவசரமா இருப்பானா? 5-10 பேர் காட்ட மாட்டா? வாங்கணும்டா, ஐஎம்ல வாங்கணும்டா, மாசம் இவ்வளவு கட்டணும்டா சொல்லுவான். நம்ம பார்த்துட்டு வெரி குட் நண்பா, ரொம்ப நல்லா வாங்கியிருக்க, அவ்வளவுதான். அது போல ஃப்ரிட்ஜ் வாங்கின சகோதரி வீட்டுக்கு போய் அவங்களும் விசுவாசி தான், நீங்களும் விசுவாசி தான். என்ன சொல்லணும்? பிரைஸ் தி லார்ட், வெரி ஹாப்பி. கர்த்தர் ரொம்ப ஆசீர்வதிப்பாருக்கா, சந்தோஷமா இருங்க, நல்லா ஜூஸ் எல்லாம் போட்டு குடிங்க அப்படி சொல்லிட்டு வரணுமா இல்லையா? அதை விட்டுட்டு இந்த ஃப்ரிட்ஜா என்னத்துக்கு இது ஒண்ணுத்துக்கு உதவாத. யோசித்து பாருங்க, இது நல்ல சுபாவமா? அப்படியே பத்தவங்க வீட்டுல ஃப்ரிட்ஜே வாங்க முடியாது. அதனால அந்த பொம்பளை அப்படி சொல்லிட்டு போகுது. பசுமாடு கணுகுட்டி போட்டா அந்த முதல் பால்ல கடும்புன்னு சொல்லுவாங்க பாருங்க, நல்லா அழகா கேக் மாதிரி வெட்டி மெட்ராஸ்ல ரிச் ஸ்ட்ரீட்ல விற்பாங்க, 10 ரூபாய் ஒரு பீஸ். அங்க போன அதை சாப்பிடாம வரவே மாட்டேன். எங்க கிராமத்துல யாரா சொந்தக்கார பசுமாடு கணுகுட்டி போட்டா கொடுத்து அனுப்புவாங்க. கடும்பு கேள்விப்பட்டுக்கிறீங்களா? அது மாதிரி ஒரு ஏழை விவசாய குடும்பத்துல பசுமாடு கணுகுட்டி போட்டு எல்லாரும் வீட்டுக்கும் கொடுத்துருக்குது அந்த அம்மா. அவங்க பொண்ணு போய் கொடுக்குது, இந்தாங்க ஆண்டின்னு. என்னம்மா பசுமாடு கணுகுட்டி போச்சு? அப்படியா, இதான் முதல் பாலா? ஆமா ஆண்டி, அதான் கடைசி பால். நல்லாதான் கேட்ட மாதிரி தெரியுது. அந்த வன்கண் இருக்குத அது வேலை செய்யும் சில இடத்துல. ஐயோ ஐயோ ஐயோ, பசுமாடு கண்குட்டி போட்டுச்சு, உன்னை வாரம் வாரம் எவ்வளவு வாங்க போறாலோ பாலை கறந்து ஸ்டோர்ல ஊத்தி காலையில மாலையில, அது போக மீதி அவங்க பாலு சோறா சாப்பிட போறாங்க. நீ போய் கொஞ்ச நேரம் உட்காந்து பேசி நைஸ் பண்ணி வாங்கி துண்ணு. உங்களை சொல்ல பேச்சுக்கு சொல்ற, எதுக்கு போறாமன்ற சாதாரண ஒரு காரியம். அது புறஜாதிகளுக்கு இருந்தா பரவாயில்ல, அது உங்களுக்கு இயேசுவை பற்றி தெரியாது, சத்தியம் தெரியாது, எப்படியான போய் தொலைட்டோம்.
அவங்களுக்கு ரட்சிப்பே இல்ல. ரட்சிக்கப்பட்டு இருக்கிற பரிசுத்தாய் பெற்றிருக்கிற நான் தேவனுடைய பிள்ளை, சீயோன் குமார்த்தி. சீயோன் குமார்த்தி நல்லா சொல்றாங்களா? புருஷங்கிட்ட கூட அன்பா இருக்க மாட்டாங்க. ஏன்னா அது சீயோன் குமார்த்தியா, சீயோனுக்கு போய் சேர போதான். மகா பரிசுத்த ஸ்தலத்தை தாண்டி செப்டிக் டேங்க்ல விழுந்து சாவ போகுது. அற்பமா நினைக்க கூடாதுமா, கிட்ட கூட சேர்க்கறது இல்ல. அவன் ஓடியாடுறான் அழுதுன்னு. ஐயா எதுக்குதான் கல்யாணம் பண்ணி வச்சாங்கன்னே தெரியலையா? நான் சொல்றது புரியும் நினைக்கிறேன் குடும்பஸ்தருக்கு. கிட்டவே சேர்க்க மாட்டா, அப்ப என் வாழ்க்கை இல்லான்றான். இப்படி நிறைய லூசு இருக்குது. அப்படியே பட்டணத்துக்கு கல்யாணம் பண்ணக்கூடாது. அவங்க அம்மா கூடவே சுத்தின்னு இருக்கலாம். பைபிள் எத்தனை ஊரா சுத்தின்னு ஊழியம் செய்யலாம். புருஷன் இல்லைன்னா நல்லாவே செய்யலாம் ஊழியம். அது முதல்ல பண்ணி தொலைச்சிருக்கணும். கல்யாணம் பண்ணிட்டு குற்றம் வரக்கூடாதான், பரிசுத்தம் போயிடும். எது பரிசுத்தம் எது அசுத்தம் கூட தெரியாது இருக்கிற அம்மா யோசித்து பாருங்க. நீ எப்படி பிறந்த? அப்பா அம்மா மூலமா தானே நீ வந்த இந்த உலகத்துக்கு. அப்படி குறை சொல்லலாமா? யோசி. அற்பமா நினைக்கவே கூடாது. தேவன் அனுமதித்த மகிழ்ச்சியை, ஆசீர்வாதங்களை பாவம் என்று அற்பமாய் நினைத்து கணவனையோ அல்லது கணவன் மனைவியையோ அற்பமாய் நினைக்கவே கூடாது. இருக்கிறீங்களா யாருன்னா பிரதர்ஸ்? யாரியா மனைவிய ஏதோ ஆடு மாடு மாதிரி தப்பு. வரலாம போக முடியாதுயா. உங்களுக்கு ஒரு நல்ல டிப்ஸ் தரேன். என் குலத்திற்கு, என் குலம் என்றால் பிரதர்சனுக்கு பிரச்சனை வருதா, வீட்டுல பிரச்சனை வருதா, சரிமா சொல்லிடணும். சொல்லுங்க எல்லாரும். அவ்வளவுதான். அவன் முகமே ஒரு தெம்பாயிரும். அதுக்கும் அவங்க முகம் தெம்பாகலையா, சாரிமா இல்ல. நான் எல்லாரும் தைரியமா சொல்லுங்க, சாரிமா. சிஸ்டர்ஸ் கேட்டுங்க, இப்ப சாரி கேட்கிறாரு. அப்படி சாரி கேட்டும் அவங்க தெம்பாகலையா, ஜவுளி கடைக்கு கூட்டிக்கிட்டு போய் 2 சாரிமா உடனே செய்யப்படுறாங்க பாருங்களா. 6வது மணிதான் அது வாங்கி கொடுத்தோம். அவங்க மூஞ்சில் ஒரு தெம்பு வரலையா, பக்கத்திலே ஹோட்டலுக்கு கூட்டிக்கிட்டு போய் 2 பூரிமா. சரிமா சாரிமா சரிமா பூரி. ப்ராப்ளம் சால்வ்டு. எதுக்கு வீணா பேசிக்கிட்ட? மனைவிக்கு கோபம் வந்தா தணிக்கிறதுக்கு சில முறைகளை கையாளணும். அதே சிஸ்டர்ஸுங்க ரெடியா உங்களுக்கு சொல்ல போறேன். என்ன சொன்னா புருஷனுக்கு கோபம் வரும்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அது கூட தெரியாம ஒரு மனைவி இருக்கவே முடியாது. அந்த வார்த்தையை உபயோகப்படுத்தாது. கோபம் மூட்டவும் கூடாதுன்றார். கோபப்படவும் கூடாது, புருஷனுக்கு கோபம் மூட்டவும் கூடாது. இடர்கள் வருவது உண்மை, ஆனால் யாரால் வருகிறது அவர்களுக்கு ஐயோ. யோசிக்கணும். கோபம் வந்துச்சா புருஷனுக்கு, நீங்க ஒன்னும் அவங்களுக்கு நான் சொன்ன அவரு வந்து உங்களுக்கு சொல்லல. நீங்க மனைவி ஆயிட்டீங்கல்ல, உங்களுக்கு சின்ன சிறந்த சுலபமான ஒரு வழி இருக்குது. அத்தான் நீங்க கோபப்பட்டாலும் உங்க முகம் அழகா இருக்குது சொல்லி பாருங்களா, சிரிச்சிருவாரு. அப்படி சொல்லும் சிரிக்கலையா, அவருக்கு என்ன பிடிக்கும் சாப்பாட்டு வகையாரா, அதை செய்தி கொடுத்துட்டு எதிர்க்க உக்கான்னு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லணும். பிளேட்ல போட்டு டேய் இதை எடுத்துட்டு போய் ஒப்பங்கிட்ட கொடுறா, அவங்க பைக்கிட்ட யாருமே இல்லையா அப்படி விசிறி அடிப்பாங்க, பறக்கும் தட்டுகள் மாதிரி. தேவையா? பிரச்சனை வராதுன்னு நான் சொல்லலைங்கம்மா, வரும், ஒரு வேலை வரும், கொஞ்ச நேரத்தில் செட்டில் ஆயிரும். அதான் குடும்பம். அதை சொல்லுங்க. குடும்ப வாழ்க்கையிலேயே பொறாம போலாம்னா சமுதாயத்தில் போகுமா? அப்ப இயேசுவை நம்ப பொறாமையினாலே சிலுவையில் அறையவே கூடாது. அடுத்து பாருங்க, மார்க் 15 பிரதான ஆசாரியர்கள் இயேசுவை சிலுவையில் அறையும்படி ஏவி விட்டார்கள். அப்பொழுது பிலாத்து ஜனங்களை பிரியப்படுத்த மனதுள்ளவனாய் பரபாசை அவளுக்கு விடுதலையாக்கி இயேசுவையோ மாறினால் அடிப்பித்து சிலுவையில் அறையும்படிக்கு ஒப்பு கொடுத்தான். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பரபாசை தங்களுக்கு விடுதலையாக்கும்படி ஜனங்கள் கேட்டுக்கொண்டபடி பிரதான ஆசாரியர்கள் ஜனங்களை ஏவி விட்டார்கள். பாத்தீங்களா, ஏவி விடுறது பிசாசு வேலை. இயேசுவை சிலுவையில் அறைகிறோம். இந்த ஏவி விட்டதை பிலாத்து
பார்க்கறான். ஆனா பரதேசிங்கள, உங்க யூத குலத்தில் பிறந்த இயேசுவை மேசியாவை ஏவி விடுறீங்களா என்கிட்ட சிலுவையில் அறையும்படி. நீங்க நல்லா இருப்பீங்க. ஆனா பிலாத்துவை கொஞ்சம் பாராட்டணும். பல விதங்கள்ல ட்ரை பண்றாரு தலைவர் இயேசு விடுதலை பண்ண. ஒத்துக்கோ இல்ல. முதலாவது பொறாமை, இரண்டாவது ஏவி விடுறது. ஏவி விடுறது புருஷனுக்கு பல விதங்கள்ல சொல்லி பார்ப்பாங்க. அவர் ஒத்துக்கலன்னா வேற யாரு மூலமான போய் சொல்லு. ஏவி விடுறது அது நல்ல சுபாவம் கிடையாது. சிலுவையில் அறைகிறோம். பிள்ளைகளை அடங்கலன்னா பாஸ்டர் கிட்ட சொல்லி, ஐயா இப்படி எல்லாம் இருக்கிறான் பையன், கொஞ்சம் ஒரு நாளைக்கு வர வச்சு பேசி அவனை சரிப்படுத்துங்கன்னு சொல்றாங்களே, அது நல்ல காரியம். அந்த ஏவி விடுவது ஒரு பையனை மோட்சத்துல கொண்டு போய் சேர்க்கறதுக்கு பாஸ்டருடைய உதவியை நாடுகிறீர்கள். அது தப்பல்ல. ஒரு குடும்பத்தை கெடுக்க, நம்ம சர்ச்சுக்கு பேரே சமாதான கர்த்தர். சமாதான கர்த்தர் சபைக்கு வருகிறன்னா சமாதானத்தை கெடுக்கலாமா? கூடாது. ஒரு சந்தோஷமான காரியம் சமாதானம். சமாதானம் என்றாலே என்ன அர்த்தம்? அதை விட இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. மோட்ச வழிகாட்டு சமாதானம். நமக்காக அந்த சமாதான பாதையை வச்சார். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல, நான் என்னுடைய சமாதானத்தையே கொடுக்கிறேன், உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. அல்லேலூயா. எவ்வளவு நீங்க சமாதானத்தை காத்துக் கொள்றீங்களோ அவ்வளவா உங்கள் இருதயம் கலங்காது, பயப்படாது. அருளானந்த மோட்ச வழி காட்டினாரே, அருளானந்த மோட்ச வழி காட்டினாரே, என்னை மாற்றினாரே, போதி சோற்றினாரே, என்னை மாற்றினாரே, போதி சோற்றினாரே, சமாதானம் இயேசு கிருபையில் ஒரு பெயரிவர், கிருபையில் ஒரு செயறிவர், பரமராயறிவர், 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 சமாதானம் போதும். மெய்யாகவே மேசையாகுமே, மெய்யாகவே மேசையாகுமே, நம்மை நாடினாரே கிருபை கூறினாரே, நம்மை நாடினாரே கிருபை கூறினாரே, சமாதானம். சபாஷ். 2 பேர் என் கூட வந்திருக்கலாம், போலாம் ஊர் மேல. அருமை. அடுத்தது யோவான் 19:12. இயேசுவை சிலுவையில் அறைகிற நம்முடைய சுபாவங்களிலே இன்னொன்று. யோவான் 19:12. அது முதல் பிலாத்து அவரை விடுதலை பண்ண வகை தேடினான். யூதர்கள் அவனை நோக்கி, இவனை விடுதலை பண்ணினால் நீ ராயனுக்கு சிநேகிதன் அல்ல, தன்னை ராஜா என்கிறவன் எவனோ அவன் ராயனுக்கு விரோதி என்று சத்தமிட்டார்கள். இதுக்கு அர்த்தம் புரியுதுங்களா? பிலாத்துவை சுயநலமாக மாற்றிவிட்டார்கள். இது உங்களுக்கு ஒரு புரியாத மாதிரி தெரியும், ஆனா ஈஸியா புரிய வைக்கிட்டா. பிலாத்து ராஜாவே, அப்பெல்லாம் ஆண்டவனே ராஜாவே கூட இல்லையா? நீர் இயேசுவை விடுதலை பண்ணினால், நல்லா கவனிங்க சுருக்குமா, நீர் இயேசுவை விடுதலை பண்ணினால் ராயனுக்கு நண்பன் அல்ல. ஏன்னா ராயன் தான் இவரை பிரதமரா நியமிச்சிருக்கிறார். இப்ப நீங்க இயேசுவை விடுதலை பண்ணிட்டா உங்க சம்பளம் கட்டு, உங்க பிரதமர் பதவி போயிடும், நீ நடுத்தருவில் நிற்ப. யோசித்து பாரு. இயேசுவை சிலுவையில் அறையும்படி ஒப்பு கொடுத்தால் எங்க எல்லாருடைய வாக்கு ஆதரவு உங்களுக்கு தான். இப்ப பாத்தீங்களா, கட்சி எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒண்ணு என்னென்ன சலுகை கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா? சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் எலெக்ஷனுக்கு முன்னாடி யாரு வந்து என்ன கொடுத்தாலும் வாங்க சொல்லிட்டாரா பாஸ்டர்?
ரேஷன் கடையில இருந்து வருதுங்களா, அது நியாயமான கவர்மெண்ட்ல இருந்து அரசு உத்தரவுப்படி வருது, அது வாங்கிக்கோ. சாரி வேஸ்ட் 2000 5000 3000 கொடுப்பாங்க. எங்க இருந்து? முறைப்படி ரேஷன் கடையில இருந்து வர்றது. தேர்தலுக்கு முன்னாடி கொடுக்குறாங்கல்ல, அது லஞ்சம். ஏன் தெரியுமா? நீங்க 4 கட்சிக்காரர்கிட்ட வாங்குவீங்க, 4 கட்சிக்கு ஓட்டு போடுவீங்களா? அப்ப அது துரோகம் தானே. அப்படி 4 கட்சிக்கு ஓட்டு போட்டாலும் அந்த ஓட்டு செல்லாது, நீங்களும் ஆண்டவருக்கு செல்லாது. ஒரு சிலர் வெத்து வேட்டு என்னது, நான் யாருக்கிட்ட, நான் ஒரே ஒரு கட்சி கிட்ட இருந்து வாங்குறேன், அந்த கட்சிக்கு நான் ஓட்டு போடுறேன், இதுல போய் தப்பா? தப்பு. பணம் கொடுத்ததும் தப்பு, நீ வாங்கணும் தப்பு. பேசலாம், தத்துவங்கள் 1000 பேசலாம். இன்னைக்கு வரைக்கும் நாங்க 2000 5000, ஒரு தலைக்கு 4000, ஒரு தலைக்கு 5000, 4 பேர் 25000, 6 பேருக்கு 30000 வாங்கலாம். சாபம் 30 லட்சம் செலவாகும், 30 லட்சம் வீணா செலவாகும். ரெண்டாவது, உங்க பிள்ளைகளுக்கு நீங்க சாபத்தை வச்சுட்டு பாருங்க. நீங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி யார் யார்கிட்ட எவ்வளவு பணம் வாங்குறீங்களோ உங்க பிள்ளைகளுக்கு சாபத்தை சேர்த்து வச்சுட்டு போறீங்கன்னு அர்த்தம் சொல்லிவிட்டேன். வேண்டாம், ஏன் நாங்க வாங்க மாட்டோம். இப்ப எங்க வீட்டாண்டு வருவாங்க, எல்லாருக்கும் கொடுப்பாங்க, வாங்கிக்குவாங்க. அதுங்களும் கிறிஸ்துவ லூசுதான். நாங்க அப்படியே நிற்போம், முகத்தை பார்த்தாலும் பயப்படும். ஐயா நீங்க வாங்க மாட்டீங்க, தெரிஞ்சில்ல, போ வாங்க மாட்டோம். கஞ்சி குச்சினாவது ஊழியத்தை செய், கைத்தட்டு எல்லாரும். தண்ணி குச்சினாவது நம்ம சர்ச்சை சீல் போட்டு கைப்பிரதி கொண்டு போய் கொடு. பைசின் கொடுமை ஆண்டவருக்கு தெரியும், பரவாயில்ல, அவரு உங்களை ஆசீர்வதிப்பார். அப்படியாப்பட்ட அசுத்தமான காணிக்க அந்த பணம் நம்மளுக்கு தேவை. பணம் கொடுக்குறேன், நீ இயேசுவை சிலுவையில் அரைமுறை ஒப்பு கொடுத்துரு, பிறந்து உன்னை நாங்க பிரதமர் ஆக்குறோம், எல்லாரும் நாங்க கலெக்ஷன் பண்ணி உங்களுக்கு ஒரு அமௌண்ட் தரோம் அர்த்தம். எல்லாத்துக்கும் சுயநலவாதியா மாத்திட்டாங்க. சுயநலம், முதலாவது பொறாமை, இரண்டாவது ஏவி விடுவது, மூன்றாவது சுயநலம். இதுவும் நம்ம குடும்பத்தில இருந்து தான் ஆரம்பிக்கணும். கணவன் சுயநலவாதியா இருக்கக்கூடாது, மனைவியினுடைய நிலவரம் என்ன, பிள்ளைகளுடைய நிலவரம் என்ன பார்க்கணும். சின்ன சின்ன காரியம் தாயா கடைபிடிக்கும். நான் வந்து ஹோட்டலுக்கு போறேன்னா என்ன சாப்பிடணும், அதுவே பார்சல் வாங்கிட்டு வந்துடுவேன் வீட்டுக்கு. இதாம்மா நான் சாப்பிட்டேன், இந்தா நீ சாப்பிடு, பசங்களுக்கும் கொடு. சிலர் பார்த்துக்கிறீங்களா, கிளம்பிடுவாங்க, அத்தா அரிசி கூட இல்லை, கர்த்தர் பார்த்துக் கொள்வார் சொல்லிட்டு போயின்னு இருக்கும். அங்கங்க திரும்பிட்டு இவர் புஷ்டியாகி வருவார், இது வெளிச்சு கெடுக்கும். நீங்க நாளைக்கு போற மாதிரி பரலோகத்துக்கு. இப்படியாப்பட்ட சுயநலம் இருக்கவே கூடாது, சுயநலவாதிகளா இருக்கக்கூடாது. பாவம். What is the Christianity? What is the Christianity? Sacrifice. பிதாவானவர் இயேசுவை தந்தார், இயேசு தன் ஜீவனையே தந்தார், பரலோகம் போய் சேர்ந்த பிறகு பரிசுத்த ஆவியை தந்தார் 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 கொடுத்துனே இருக்கணும். சுயநலவாதியா இருக்கக்கூடாது. பசம்பாக காணிக்க உங்க ஸ்தல சபையில கொடுத்துடணும். அது உங்களுக்கு சொந்தம் அல்ல, கர்த்தருக்கு சொந்தம். அது கர்த்தருக்கு சொந்தம், அது கர்த்தருக்கு பரிசுத்தம். சுவிசேஷகனாகிய என்கிட்ட கூட கொடுக்க கூடாது. உங்களுக்கு அப்பம் விற்கிற, நீங்கள் ஐக்கியம் வைக்கிற உங்களுடைய திருச்சபையில ஒரு தசம்பாக காணிக்க வரணும். அதான் வேதத்தின் சட்டம். ஒருத்தர் பேசியிருந்தார், ஒரு தாத்தா, பைபிள் தலை கூட நின்று ஒழுங்கா பேச முடியல, உனக்கு எதுக்க உட்காந்துக்கலாம், ஏன்னா பேச விட்டேன். எங்கேயாவது பைபிள்ல தசம பாகத்தை சர்ச்சு கொடுக்கணும்னு இருக்குதா? நான் போட்டு விட்டேன். எங்கேயாவது பைபிள்ல தசம பாகத்தை சர்ச்சுக்கு கொடுக்க கூடாதுன்னு இருக்குதா? சர்ச்சு கொடுக்கணும். மீதி இருக்கிறதுல இருந்துதா மற்றவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம். அனாதைகளுக்கு கொடுங்க. ஒரு 10 ரூபாய், ஒரு 20 ரூபாய், 50 ரூபாய் கொடுங்க. திருச்சபை, நான் என் திருச்சபையை நேசிக்கிறேன், சுயநலவாதியா இருக்கவே கூடாது. திருச்சபையோடு அங்கமா ஐக்கியப்பட்டு ஒரு குறை நேரிடுகிறதா சபையில இறங்கணும். பாஸ்டர் வருத்தப்படாதீங்க, நாங்க இருக்கிறோம், எப்ப சொல்லிருக்கீங்களா? அவரும் மனிதன் தானே, உற்சாகப்படுத்தி அவருக்கு அவருடைய ஊழியத்தை, அவருடைய ஊழியம் அது உங்க ஊழியம் தானே. ஆமென். கடந்து போகிறது நேரம். அடுத்து யோவான் 19:6 முடிக்கலாம் வசனம் மொத்தம். இனி சத்தமிட்டார்கள். போதையா, அதான் பாயிண்ட்.
சிலர் பார்த்திருக்கிறீங்களா, சத்தம் போட்டே சாதிப்பாங்க. சத்தம் போட்டு சாதிச்சிருவான். என்னன்னா அவன் அப்படி பேசுறான், கரெக்டா தான் இருக்க, விட்டுறான் அவ்வளவுதான். என்னடான்னு பார்த்தா பண்ணதெல்லாம் தப்பு. இங்க வந்து சத்தம் போடுவான், நீதிமான் மாதிரி. சிலுவையில் அறைய வைத்து விட்டது பாருங்க. அந்த சத்தம் கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது. இவன் சத்தம் பாதாளத்துக்கு போயிடுச்சு. சிலுவையில் இயேசு மனுக்குலத்தின் பாவத்துக்காக சிலுவையில் அறையப்பட்டார், ரைட்டு. ஆனா நம்ம சுபாவங்களால் சிலுவையில் அறையக்கூடாது. ஜெபிக்கிறோம், நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவரே நம்மளை பத்தி அழுவார். இப்படி எல்லாம் ஜெபிக்கிறியாடா நைனா, உங்ககிட்ட இந்த தப்பு இருக்குதே, உங்ககிட்ட இந்த குறை இருக்குதே, விட்டுற மாட்டாயா, அழுவாராம். ஆவியான கூக்குருட்டு அழுவாராம். 2 மணி நேரம் ஜெபிக்கிறேன், 6 மணி நேரம் நல்லா கவனிங்க, 8 மணி நேரம் நான் ஜெபிக்கிறேன். ரொம்ப சந்தோஷம்யா. நான் கூட அப்படி இல்லை, உண்மையாவே நீங்க என்ன விட பெரிய ஆளு, ஒத்துக்கிறேன். 8 மணி நேரம் மதிக்கணுமா இல்லையா? அப்படியே பட்டவங்கள ஆண்டவர், மகளே மகனே, 8 மணி நேரம் ஜெபிக்கிற உன்னிடத்துல 8 குறை இருக்குது, அதை விட மாட்டாயா? பொறாமை இருக்குது, பெருமை இருக்குது. உலகத்திலே பயங்கரமான பாவம் என்னது? பெருமை. பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். அமெரிக்காவில் ஒரு குத்து சண்டை வீரன் இருந்தான். யாருமே அவனை ஜெயிக்க முடியாது. கிறிஸ்துவ பெற்றோருக்கு பிறந்த பையன் தான். ஒரு நாள் போட்டியில 10 பேரை தூக்கி போட்டு பாலாட்டான், ஜெயிச்சுட்டான். போக வேண்டியதானே வீட்டுக்கு சந்தோஷமா. வேலை பார்க்கறான். Is it Jesus living? If it is, yes, send to me one angel to fight with me. I will believe Jesus. கிறிஸ்துவ பெற்றோருக்கு பிறந்த பையன் என்ன சொல்றான்? பெருமை தலைக்கு மேல ஏறிச்சு பாருங்க, கெர்ற பிடிச்சிச்சு. இயேசு இருக்கிறது உண்மையானா ஒரு தேவத்தோட அனுப்பு, என் அவன் சண்டை போட்டு ஜெயிக்கிட்டோம்னா சொல்லி முடிச்சதும் எங்கிருந்தோ வந்துச்சு ஒரு வண்டு, டப்பார் இவன் நெத்தில பட்டுட்டு போயிடுச்சு. எல்வாடு மாதிரி விழுந்தான். வந்து தூக்கின்னு போனாங்க ஆஸ்பத்திரிக்கு. போற வயலே செத்து போயிட்டான். அவன் யோசிக்கிறது கூட டைம் இல்லை. விஷம் வந்து தாக்குது. டே மதிக்கட்டவனே, உன்னை ஜெயிக்க தேவதூதன் தேவையில்லையடா லூசு, வந்து போதும். ஒரு கொரோனா போதும், ஒரு பாம்பு போதும், ஒரு பள்ளி போதும். கர்ப்பாம்பூச்சி பார்த்தாலே பயப்படுறாங்களா? அது போதாடா தண்டனை. என்னவா கர்ப்பாம்பூச்சி, ஆடா பாம்பு, இதுக்கா இப்படி பயந்த? யோசித்து பாருங்க. சத்தம் போட்டு ஜனங்களை கூட்டி நீதிமானா காட்டிக்கொள்ளாதே. ஒத்துக்கொள், தப்ப ஒத்துக்கொள். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அடுத்து 26 ரொம்ப முக்கியம். நான் வசனம் சொல்லவே இல்லையே. மத்தேயு 26 59 60. இப்ப படிங்க. மத்தேயு 26 59 60. இப்ப படிங்க. பொய் சாட்சி எல்லாம் சொல்லுங்க. ஆமா, சாட்சின்னா 2 சாட்சி. மெய் சாட்சி, பொய் சாட்சி. சாட்சி பொதுவான வார்த்தை. மெய் சாட்சி நம்மள பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்கும். பொய் சாட்சி நரகம். சொல்லுங்க எல்லாரும். பர்னிங் ஹெல். விளக்கம் சொல்ல நேரம் இல்ல. அடுத்து 26 மத்தேயு 26 64 65. பாருங்க, எவ்வளவு ஒரு வெறி கோபம் இல்லாம இன்னும் இந்த ஆளை சிலுவையில் அறையாம வச்சுன்னு பேசினுங்கிறாங்களாடான்ட்டு. அதுல வேற பிரதான ஆசாரியன் தன் வஸ்திரத்தை கிழித்து கொண்டான். அப்ப எவ்வளவு அசுத்தாவி அவனுக்குள்ள இருக்குது பாரு. இவ்வளவு நேரம் பேச்சுவார்த்தை நடக்குது, இன்னும் அமைதியா இருக்கிறியா? சிலுவையில் அறைங்கயா சீக்கிரம். பிரதான ஆசாரியனுடைய வெறி. இதுக்கு என்ன தலைப்பு? வெறி. சொல்லுங்க எல்லாரும். வெறி. திரும்ப 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 அதையே பேசி அவங்கள மாத்திருவான். வெறி செயல். விலைக்கு சொல்ல நேரம் இல்ல.
உங்களுக்கு தெரியும் பாருங்க. முதலாவது பொறாமை, 2 ஏவி விடுவது, 3 சுயநலம், 4 சத்தம், 5 பொய் சாட்சி, 6 வெறிச்செயல். இந்த காரியங்களினாலே இயேசுவை நாம் சிலுவையில் அறைகிறோமா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படவே மாட்டோம். செல்ஃப் எக்ஸாமினேஷன். எத்தனை பேரை சொல்றோம் ஒரு நாளைக்கு? நம்மளை பத்தி நம்மளே என்னைக்காவது ஆண்டவர்கிட்ட சொல்லி இருக்கிறோமா? ஆண்டவரே, என் குறைகள் எல்லாம், என் பாவங்களை எல்லாம் மன்னிங்க, இனிமேல் நான் சாட்சியா உமக்காக வாழ்வேன். கிறிஸ்தவ வாழ்க்கை அன்றாட புதுப்பிக்கிற ஒரு வாழ்க்கை. அன்றாடம் புதுப்பித்துக் கொண்டே இருக்க வேண்டும். பரிசுத்தத்திற்காக ஜெபிக்கணும், கடைபிடிக்கணும். இயேசு சொன்னார் வெளிப்படுத்தல, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும். 22:10-11 குறிச்சிங்க, வீட்டுல போய் படிங்க. பரிசுத்தத்தின் ஒவ்வொரு நாளும் மாற்றங்களை, மக்கள் மாற்றங்களை காண வேண்டும் உங்களிடத்துல. ஆட முன்னெல்லாம் எதுனா பேசணும் அப்படி மறிக்கும் அந்த அக்கா, இப்ப என்ன சொல்லாத சிரிச்சிட்டு போயிட்ட. இதுதான் மாற்றம். அல்ல சொல்லுங்க. ஓசன்னா ஏசன்னா அல்லேலூயா சொன்னாங்க. ஏசியா சிரிச்சா தெரியுமாங்க? அதே ஜனங்க அடுத்த வாரம் இவனை சிலுவையில் அறையும்னு சொல்ல போறாங்கன்னு அவருக்கு தெரியும். இன்னைக்கு ஓசன்னா ஏசன்னான்னு பாட்டு பாடினவங்க தான் வேலைக்கிழமை வெள்ளிக்கிழமையா சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும். ஒரு காரியத்தை சொல்லி நான் ஜெபம் பண்ண போறேன். மன்னிப்பு யாருக்கு? பைபிள் படி படிச்சிருக்கீங்களா? மனம் கசந்து அழுதால் மன்னிப்பு, மன்னிச்சிடுங்கன்னு கேட்டாதான் மன்னிப்பு, தவறுக்காக வருத்தப்பட்டாதான் மன்னிப்பு கொடுக்கணும். சட்டப்படி வேற விதத்துல மன்னிப்பு கிடையாது. ஆனா ஒரு இரவு ஃபுல்லா தண்ணி கொடுக்காம சாப்பாடு கொடுக்காம 6 பேர் நியாயம் இருக்கிறாங்க இயேசுவ. 1 அண்ணா, 2 காய்பா, 3 ஒரு டீம் கமிட்டி, ஆரியர் சங்கம் பேர் அதுக்கு, 4 பிலாத்து, 5 ஏரோது, 6 மறுபடியும் பிலாத்து. அவன் சிலுவை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டான். 6 பேர் நியாயம் தீர்க்கிறாங்க, விசாரிக்கிறாங்க, அடிச்சு கொண்டு போறாங்க. அப்ப கூட யாருமே அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கல. ஆனாலும் சிலுவையில தொங்கும் பொழுது முதல் வார்த்தை உதிக்கிறது, பிதாவே இவர்களுக்கு மன்னியும். கையை தட்டி இயேசுக்காக அல்லேலூயா. இப்படி ஒரு மனிதன் சொல்ல முடியுமா? மெய்யாகவே இவர் தேவகுமாரன். நம்ம அதை கடைபிடிக்கிறோமா? மன்னிப்பு கேட்காமலேயே மன்னிப்பு கொடுத்த இயேசுவை போல யாராவது உண்டா? நம்ம கொடுக்கிறோமா? சரிப்பா, அவங்க மன்னிப்பு கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சமாதானத்துக்காவது நம்ம மன்னிக்கணும். அவங்க வந்து மனம் திரும்பி வந்து கேட்டாலும் நம்ம மன்னிச்சிட்டேன். இயேசு ஒரு இடத்துல சொல்றாரு, வேடிக்கா இருக்குது. 70 தடவை தப்பு செய்துட்டு 70 தடவை வந்து மன்னிப்பு கேட்டாலும் மன்னிக்கணும்ன்றாரு. இதை யோசித்து பாருங்களேன். இப்ப நான் பாஸ்டருக்கு விரோதமா ஒரு தப்பு பண்ணிட்டேன். காலையில வர்றேன், ஐயா சாரிங்கய்யா, இந்த மாதிரி உங்களுக்கு விரோதமா, சரிங்க ஐயா, சரிங்க மன்னிச்சிட்டேன், சரி போயிட்டு வாங்க, சமாதானம் வைப்பாங்க. போயிட்டேன். ஒரு முறை ஆச்சா, ஒரு 20 நிமிஷம் கழிச்சு வரேன், ஐயா இன்னொன்னு மறந்தே போயிட்டியா, இந்த மாதிரி ஒரு முறை உங்களுக்கு விரோதமா நான் சொல்லிட்டியா? ஐயா எல்லாத்தையும் நான் மன்னிச்சுட்டேன் ஐயா, போய் சமாதானம். ஐயா ரொம்ப நன்றி. இன்னொரு 20 நிமிஷம் கழிச்சு வரேன், ஐயா ஐயா போன வாரம் உங்களுக்கு விரோதமா இப்படி ஒண்ணு பண்ணிட்டேயா, உங்க பாக்கெட்ல இருந்து ஒரு 500 ரூபாய் எடுத்துட்டேயா, ரொம்ப சாரிங்கய்யா. அப்படியா, சரி நான் மன்னிச்சுட்டேன். இப்படி 70 தடவை நான் நைட் வரைக்கும் வந்து கேட்டா அவருக்கு எப்படி இருக்கும்? மண்டை காயமா காயாதா? இயேசு பாருங்க நம்மள ஒரு பைத்தியக்காரன் ஆகிறார் இந்த விஷயத்துல. எப்படி? கிறிஸ்துவுக்கு பைத்தியமா மாறி கைத்தட்டு எல்லாரும். அப்படிதான் இயேசு கிறிஸ்துக்கு பைத்தியமா, கிறிஸ்துக்கு அடிமையா மாத்தி நம்மள அவர் காலடிகளை வச்சு நீ என்ன துதி, அது போதும்ன்றார். அல்ல சொல்லுங்க, செய்வீர்களா? இந்த சுயநலம், நான் தான் இது காரணம் சொல்றாங்க பாத்தீங்களா? தப்பு. நான் நீ என்று சொன்னால் உதடுகள் கூட ஒட்டாது. நாம் என்று சொன்னால் தான் உதடுகள் கூட ஒட்டும். எங்கேயோ கேட்ட குரல். நான் நீ என்ன உதடு ஒட்டாது. பாத்தீங்களா? தனியா தான் போனோம். நாம், நம்முடைய தெய்வம், நம்முடைய ஆண்டவர், நாம் ஜெபிப்போம். சிலர் 10 பேருக்கு மத்தியில் ஜெபிக்க சொன்னா ஜெபிக்கிறேன் பிதாவேன்னு வாங்க. அது ரைட்டா? 10 பேருக்கு மத்தியில் ஜெபிக்க சொல்றாங்க, எல்லாம் சோத்திரம் போட்டுக்கிறாங்க. ஜெபிக்கிறோம் பிதாவே சொல்லணும்.
நான் ஜெபிக்கிறேன் என்று அந்த நானே வரக்கூடாது. அங்க நான்ல ரெண்டு இருக்குது. நான் கடைக்கு போனேன், நான் சாப்பிட்டேன், நான் தூங்கினேன், அது பொதுவான நான். அது பாவம் இல்ல. நானே இல்லைன்னா அவன் கதை அவ்வளவுதான்பா, தெத்த போயிருப்பான்பா. அப்படி கடவுள் மாதிரி அந்த நான் என்ற அகங்காரம் பிடித்த லூசிபரை பரலோகத்திலிருந்து கீழே தள்ளினார். அன்னைக்குல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அவன் வேலை ஆட்டுகிறான். அது எப்படி? பெருமை கொடுத்து. பெருமை 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 சாதாரணமா இருக்கிறப்ப நல்லாதான் தெரியும். சூழ்நிலை மாறுறப்பதான் அந்த பெருமை தலை விரிச்சு ஆடும். அங்கதான் நம்ம தாழ்த்தணும். தரம் மட்டும் தாழ்த்திடணும். உக்காந்துரு, முட்டி போட்டுரு, ஸ்தோத்திரம் பண்ணு. காரி துப்பினவனையே அன்போடு பார்த்த நம்ம ஆண்டவர் இயேசுவை நினைத்துக்கொள். முடிக்க மனமின்றி முடிக்கிறேன்.